பாலியல் தொல்லை இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. லைக் எல்லாருமே 10 வயசு கீழே இருக்கும். நம்ம ஸ்கூல்லையும் பெற்றோர்களும் சரி, பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆண் குழந்தைகளை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டோம். அதோட விளைவு தான் இதுவா. இந்த மாதிரி போதில் இருக்கவங்க இந்த ஒரு விஷயம் ஏற்படும் போது அவங்க கூட பிறந்தவங்களும் சொந்த வீட்டில் இருக்கவங்க சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் பார்க்கும்போது என்னோட உணர்ச்சி இப்படி இருக்கு, அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்போ உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி அப்படின்னு கூட வித்தியாசம் தெரியாது. பான் மூவி, ரெகுலரா பான் மூவி பார்த்து அடிக்ஷன் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பெண் போலீஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்கள முன்னாடி பார்த்தோன்னே ஐயோ எல்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சோன்னா ஐயோ எனக்கு மயக்க வருது, நான் பிடிச்சிருந்தேன் அப்படிலாம் ட்ரை பண்ண ஆக்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். நேற்று ஒரே நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி 5 இடங்களில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அட்வொகேட்டாக உங்களுடைய பார்வை? எஸ், ஆக்சுவலி நம்ம அகைன் பார்க்கும்போது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட், அதான் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், பாலியல் தொல்லை, இந்த மாதிரியான லைக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த விமன் அண்ட் சைல்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான வாய்ஸஸ் நம்ம கொடுக்கும் போதாக இருக்கட்டும், நம்ம பார்த்த ஒரு விஷயம் பெண்களுக்கோ இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வயது வரம்பே கிடையாதுங்கிறது தான் இல்லையா. ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த் டு டெத் அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் எடுக்கவே முடியல. அப்படி பார்க்கும்போது தான் இன்றைக்கி நடந்த சம்பவம், முந்தானத்து நடந்த சம்பவம், இந்த 2 நாளில் ரிப்போர்ட் ஆன சம்பவம் பார்த்தோன்னா இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 5 சம்பவம் அப்படிங்கிறது லைக் எல்லாருமே 10 வயசு கீழே இருக்கவங்க தான். 3 வயசு, 7ஆம் வகுப்பு, 7 வயசு, 10 வயசு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இங்கே நடந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது என்னன்னா, நமக்கு இப்போ என்னன்னா சொல்லுவோம் இல்லையா, சொல்றாங்க இல்லையா எல்லாருமே, ஒரு தண்டனை கடுமையாக்கப்படும் போது பயம் வரணும், பயம் வந்துரும் அப்படிங்கிறது. எஸ், சட்டம் கடுமையாகத்தான் இருக்கு, தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்கு. அப்போ எங்க அந்த மாற்றம் வேணும் நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல இன்னும் மாற்றம் நிகழப்படவே இல்லை. ஓகே, அது எதோடனா இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை SSF ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் பேஸ்ல தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கைது இது பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படலை இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மேக்ஸிமம் நம்மளே பார்த்தோம், லைக் ஒரு இதுலேயோ பஸ்லேயோ இல்லை ஒரு லைக் ஸ்கூல் கேர்ள்ஸ் கிட்டேயோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி நடந்துருச்சுன்னா இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதை தான் நம்ம என்ன சொன்னோம்னா, அது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பெற்றோர்களால் பண்ணப்படணும். ஒன்று, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்னால பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அகெயின் நன்கு பரிச்சயமான ஒரு நபரால் நடந்த ஒரு சம்பவம் தான். அப்படியே சூலூர் இன்சிடென்ட் இல்லையா, அதுலேயும் நன்கு தெரிந்த பரிச்சயமான நபர் தான். அதில் நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம், குழந்தைங்களுக்கு நம்ம திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, தெரியாதவங்க கூப்பிட்டா போயிடாத, தெரியாதவங்க கொடுத்தா சாப்பிடாத, கொடுத்தா வாங்காதன்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ தெரிஞ்சவங்களாலே இது நடக்குது அப்படின்னும் போது அப்போ எங்கே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்? அந்த செயலை செய்யக்கூடிய ஆண்கள் கிட்ட இருந்தோ, அந்த செயலில் ஈடுபடக்கூடிய ஆண் பிள்ளைகள்கிட்டயோ தான் இந்த சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நம்ம எப்பவுமே பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப இப்போ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் எங்கே இருக்கோம். தட் இஸ் அந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் பற்றியோ செக்ஸ் எஜுகேஷன் பற்றியோ ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை ரோட்டில் விளையாடுதா, இல்லை ஸ்கூலுக்கு போதா, ஒரு பையன் உன்னை இங்கே தொட்டா குட் டச்சுமா, இப்படி தொட்டா பேட் டச்சுமா, நீ என்கிட்ட உடனே சொல்லுமான்னு சொல்கிறோம். அதே ஒரு பையன் கிட்ட போயிட்டு நீ இப்படி தான்ப்பா பார்க்கணும் ஃப்ரெண்டை, உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டை தான் இப்படி தான் பார்க்கணும், நீ லைஃப் லாங் பொண்ணுங்களை இப்படி தான் பார்க்கணும், டிக்னிஃபைடாக பார்க்கணும், நீ அவங்களை இங்கெல்லாம் தொட்டினா குட் டச், இங்கெல்லாம் தொட்டினா பேட் டச்சு நம்ம ஏன் சொல்லவே மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம ஸ்கூல்லையும் பெற்றோர்களும் சரி, பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆண் குழந்தைகளை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டோம். அதோட விளைவு தான் இதுவா சொல்லி கொடுக்கணும், அதோட விளைவு தான் இதுதான். கண்டிப்பாக அதான் சொன்னேன் இல்லையா, எங்கே அந்த குற்றம் நடக்குதோ, டீப் ரூட்டட் எங்கே இருக்கோ அதே நம்ம அழைச்சிட்டோம்னா நாளைக்கு அந்த குற்றமே நடக்காது இல்லையா. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த கேஸ் மற்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அது நம்ம அடுத்தது வரும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு இன்சிடென்ட், 3 வயது சிறுமி, அது ஆக்சுவலி குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னும் போது இங்கே சம்பவம் நடந்தது சம்பவம் செய்தவராக இருக்கட்டும், அதில் பலியான அந்த குழந்தையாக இருக்கட்டும், 2 பேருமே வட மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஓகே, எங்கே அப்படின்னா இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சிப்காட் அந்த தொழில் பேட்டையில் நடந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த தொழிற்பேட்டையில் பார்த்தோம் அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் வட மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட் இங்கே இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோடு தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கேயுமே என்னன்னு பார்த்தோன்னா, அன்றைக்கி அந்த குழந்தைய பிஸ்கெட் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போய் தான் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 19 வயதான பிபின் மஞ்சி அப்படிங்கிற பர்சன் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். ஓகே, ஸோ இது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை இதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் அந்த பிபின் மஞ்சி 19 வயது அவரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றது. அதாவது பிஸ்கெட் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு
அந்த குழந்தைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதரில் வச்சு லைக் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி வெளியில் வந்து நின்றுட்டதாகவும் அந்த சைடு ஒரு விமன் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், தட் இஸ் அந்த இயற்கை உபாதை கழிப்பதற்கான இடம் அது. நான் போனேன், போகும்போது டார்ச் வச்சு பார்த்துட்டு போகும்போது கீழே அந்த குழந்தை கடந்தது. அந்த குழந்தைய திருப்பி பார்க்கும்போது தண்ணி கொடுக்கும்போது வாயெல்லாம் ரத்தம். அங்கே வந்து தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வரும்போது அங்கே பக்கத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பையன் நின்றுட்டு இருந்தான். சுற்றி இருக்க சில மக்கள் வந்து இவன் கூட்டிகிட்டு போனதை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லும் போது அவனை பிடிச்சி விசாரிச்சோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அகெயின் இதுவும் தெரிஞ்ச ஒரு நபரால். முதல்ல என்னன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அந்த குழந்தைக்கே தெரிஞ்சிருக்காரு இல்லையா? ஏன்னா அங்கேருந்து அந்த குழந்தைய ஜிஹெச் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஜிஹெச்லேருந்து தென் லைக் மேற் சிகிச்சைக்காக தான் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே 2 விஷயம். ஒன்று, அந்த ஹாஸ்பிட்டலோட லைக் தலைமை மருத்துவர் சொன்ன விஷயம், எஸ் ப்ரிலிமினரி இதை வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு. ஓகே, அதுக்கு அடுத்த நிலையில் நேற்று அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நைட் அரௌண்ட் ஒரு 10 மணி போல் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னும் ஒரு 11 மணிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த மோஷன் போகிற இடமும் தட் இஸ் ப்ரைவேட் பார்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருந்ததும் பிளட் இருந்ததுன்னு லைக் ரத்தப்போக்கு வந்து இருந்தது அப்படின்னும் நாங்கள் வந்து இம்மீடியட்டாக என்னென்னா அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியும் பண்ணோம். 24 hours இங்கே பீடியாட்ரிக் இருப்பாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே 11 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன குழந்தைக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட்டு, பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான மெடிசன்ஸு, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இவ்வளவும் அந்த குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. பண்ணி அதான் சொன்னார், நேற்று காலையில் அந்த குழந்தை ஒரு 4:30 மணி போல் ரொம்ப வீக்காக இருக்காங்க போல். தென் 7 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உயிர் போக ஆரம்பிச்சு 7:30க்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய விட்னஸ், தென் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட், ப்ரிலிமினரி மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நமக்கு கம்ப்ளீட் அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்போது நம்ம கம்ப்ளீட் ரீசன்ஸ் என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஒன்று, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிபின் மஞ்சியை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க இல்லையா மக்கள். கும்மிடிப்பூண்டி AWPS தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்டர் போக்சோ அண்ட் BNS ஆக்ட் கீழே. ஓகே, பாலியல் வன்கொடுமை, தாக்குதல் ஏற்படுத்துதல், மர்டர், இந்த மாதிரி இன்னும் செக்ஷன்ஸ் கீழே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் நான் வந்து பான் மூவி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னும் கூடவே அந்த டைமில் போதை உட்கொண்டிருந்ததுனால பாலியல் உணர்ச்சியில் நான் வந்து இந்த தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் இங்கே இருக்குது. இன்னொன்று, டெய்லி அந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நான் அந்த குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், எதுவுமே தெரியாத மாதிரி. அப்புறம் அங்கே இருக்கவங்க அடையாளம் காமிக்கும் போது எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது நான் எதோட சேர்த்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எல்லா கிரைம் பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம், பெண்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரி கிரைம்ஸில் 3 விஷயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒன்று ஆல்கஹால், ட்ரக், பான் மூவி, இது 2 இருக்கா? எஸ், இதனை நோக்கி தான் அந்த டாஸ்மாக் மூடுற விஷயமா இருக்கட்டும், இல்லை ட்ரக் சேல்ஸ் பண்ணுறவங்களை அரெஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இல்லையா? ஸோ அப்படி அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் எஸ் சட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் கடுமையாக வாங்கி தரப்படுது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அது நடக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா? இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டும் எல்லா ஹைகோர்ட்டுக்கும் சொல்லிட்டாங்க 3 மாதத்துக்குள்ள கேஸை முடிங்கன்ற மாதிரியான விஷயங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதும் அவர் சொன்ன விஷயம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லான்ச்லேயும் அவர் சொன்ன விஷயம் வந்து 0 டாலரன்ஸ், பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டாக எது நடந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது, இமீடியட் சார்ஜ் ஷீட் ஃபைலிங், கேஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேஸில் டே டு டே பேஸில் கொண்டுட்டு போகணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது போலீஸ் பார்ட், ஜுடிஷியல் பார்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்போ மாற்றம் எங்கிருந்து வரணும்? அங்கிருந்து இன்னும் தொடங்கப்படவே இல்லையே. ஸோ அது தொடங்கப்படும் போது இந்த எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு சேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் நிறையா க்ரைம் கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் போதையில் இருந்தாலும், என்னதான் ஆபாச படங்களை பார்த்தாலும், ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு காமத்தை வெளிப்படுத்தணும்னு எப்படி தோணும்? இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜ். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி போதையில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ஏற்படும் போது அவங்க வந்து கூட பிறந்தவங்களும் சொந்த வீட்டில் இருக்கவங்க அப்படின்னும் சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் இது பார்க்கும்போது யாரும் அந்த டைமில் எனக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா, என்னோட உணர்ச்சி இப்படி இருக்குது, அது வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அப்போ உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி அப்படின்னு கூட வித்தியாசம் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறது நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு இல்லையா? தூரமாக போதையில் இருப்பாங்க. சொந்த இருக்கக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, எத்தனையோ இடத்துல தாத்தா, அப்பானாலே குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம். இவங்க இந்த விஷயத்தில் கேட்குற ஒரு 3 வயசு சிறுமிகிட்ட இப்படி ஒரு கொடூரத்தை காட்டுறமேன்னு
அவனுக்கு தோணலையா, தெரியலையா? ஏன்னா நம்ம அதை திரும்ப சொல்கிறோம், அந்த ட்ரக் அடிக்ஷனோ ஆல்கஹால் அடிக்ஷனோ இருக்கும்போது விச் மீன்ஸ் நம்ம அது மெடிக்கல் ரீதியாகவோ இல்லை நம்ம எப்படி பார்த்தாலும் சைக்கலாஜிக்கல் ரீதியாக எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அப்போ கண்ணில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த விளாத்திக்குளம் கேஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்னா அவங்க அதில் ஒன்று இருக்குது, அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் திரும்ப போதை மருந்து எடுத்ததுனால நான் திரும்ப பண்ணேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்து வெறி ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை அந்த கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ்லையாக இருக்கட்டும், அங்கேயும் அது சொல்லப்பட்ட பான் மூவி, ரெகுலராக பான் மூவி பார்த்து அடிக்ஷன் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஏர்ஜ் வந்துட்டு நான் ஆல்கஹால் எடுத்திருக்கேன், ட்ரக் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தே கேன் நாட் எஸ்கேப். அது ஒரு எக்ஸம்ஷன் ஃபேக்டரை எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்கவும் கூடாது அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது என்னோட ஏர்ஜ் என்னன்னா எனக்கு இப்போ இது வேணும் இந்த டைமில், இப்போது நான் வந்து ஒரு 5 minutes 10 minutes நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டேன், அப்புறம் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் அவங்கள தள்ளுது. ஓகே, ஸோ அதில் இந்த ஆல்கஹால் ட்ரக் பெரிய ரோல் ப்ளே பண்ணாதது. நம்ம என்ன சொல்கிறோம், குடிச்சிட்டா கண்ணு முன்ன தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட சுற்றுவட்டார பகுதியில் 5 இடங்களில் சிறுமிகளுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அவ்வளோ தூரம் ஆண்கள் வந்து பாலியல் வறட்சியோடு இருக்காங்களா? குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆண்கள் இப்படி தான் இருக்காங்களா? அவ்வளோ தூரம் பாலியல் வறட்சியான்னு கேட்கு. எஸ், இங்கே இந்த வட மாநிலத்தவர்களோ மிச்சம் இன்னொரு இன்சிடென்ட்டும் இதே வட மாநிலத்தவர்களால் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். பட் எங்கன்னா அதுவும் இங்கே காஞ்சிபுரம் மணிமங்கலம் ஆதனூரில் நடந்த ஒரு சம்பவம் தான். என்னன்னா பக்கத்தில் கட்டிட வேலை செய்யக்கூடிய ஜெய்சாந்த் 43 வயது, அவர் ஒரு வட மாநிலத்தவர், ரோட்டில் போகக்கூடிய ஒரு சிறுமிக்கு 10 வயது சிறுமிக்கு வந்துட்டு பின்னாடி போயிட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அந்த குழந்தை தப்பிச்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதின் அடிப்படையில் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்கும்போது திருவள்ளூர் தாம்பரம் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா, ஆட்டோ ஓட்டுநர்னால பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா வந்து சிங்கப்பென்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி அவங்க வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல கார் ஓட்டுநர்களால் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் எப்படி ஆயிடுதுன்னா நிறைய இடத்துல இப்போ நம்ம கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகும்போது பார்ப்போம், ஒரு சில கேசஸ் இந்த மாதிரி இமீடியட்டாக ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு சில கேசஸ் என்ன ஆகுனா குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாமல் உட்காரும் போதோ இல்லை வயிற்று வலின்னு உட்காரும் போதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் டாக்டர் சொல்லி தான் தெரியவே வரும், இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து மொலாஸ் பண்ணியிருக்காங்க, குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான ஒரு தொல்லை வன்கொடுமைக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்லையா. இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்க பெரியவங்க விஷயத்தில் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறது, குழந்தைங்க விஷயத்தில் குழந்தை தானே என்ன பண்ணிட போகுது, குழந்தை தானே எங்கே போய் சொல்லிட போகுது, நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மல் கேஸில். இதுவே ஒரு ஆல்கஹாலோ ட்ரக்கோ இருக்கும் போது அந்த வெறி உச்சக்கட்டமாக போகும்போது அது கொலை அது வந்து கொலை அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது அதோட ரிசல்ட் இந்த மாதிரி உயிர் போகக்கூடிய சம்பவங்கள்லாம். இவ்வளோ தூரம் பாலியல் வறட்சியோடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு புத்திக்கு உரைக்கிற மாதிரி ஒரு அட்வொகேட்டாக ஒரு அட்வைஸ். எஸ், இப்போ நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, ஏன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்ம திரும்ப சொல்லக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா, உன் அம்மாவாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், அக்கா தங்கச்சியாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, ஏன்னா நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து லா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, நம்ம எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இப்படி நடந்தால் உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறோம் இல்லையா. அதுவும் மேபி அவங்க ஒரு நிமிஷம் அந்த மனசில் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே இந்த பையனே நீங்கள் யோசிச்சிங்கன்னா மேபி ஒரு பிக் பிரதர் ஒரு ரேஞ்ச் தான். ஓகே, ஒரு அண்ணாப்பா எல்லாரையும் பார்த்து பாருப்பா அப்படின்னு நினச்சி கூட அவங்க பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா. ஏன்னா நம்ம எல்லா கேஸ்லையும் திரும்ப 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 இப்படி நம்ம தூக்கி பிளேம் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ரியலாக யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன நம்ம வந்து அறிவுரை சொல்லணும், அவங்களை எப்படி மாற்றணும், அதை நம்ம மறந்தே போயிடுறோம் அந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று அந்த டைமில் அவங்க இந்த மாதிரி ஒரு பெண்களையோ பெண் குழந்தையோ நோக்கி பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களே யோசிக்கணும், வீட்டில் இருக்கவங்களும் நம்ம இப்படி பண்ணுவோமா, இல்லை யாராவது ஒருத்தர் என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி பண்ணால் என்னால் அதை ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆண் பிள்ளைகள் மெயினாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு விமன் ரோல் இருக்கவங்க ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றதுக்கு ஈக்குவலாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் சொல்லும் போது அது ஈஸியாக வந்து ஆண்களால் புரிஞ்சுக்க முடியும், மென் டு மென் இல்லையா. அந்த சைக்கலாஜிக்கல் வழியாக சொல்லும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுத்தர முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக இங்கே கொண்டு வரப்படணும், தேவையான ஒரு விஷயமும் கூட. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் வந்துருச்சுன்னா இங்கே ஒரு பாலியல் சம்பவம் கூட நடக்காது அப்படின்னு விளம்பரம் செய்யப்பட்டுச்சு, அப்படிதான் பேசினாங்க. ஆனால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்த பிறகு எக்கச்சக்கமான பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. சம்மந்தப்பட்ட தாவைக்காட்களே நிறைய பேர் கைது செய்யப்படக்கூடிய விஷயம் நடக்குது. முதல் வழக்கே தாவைக்கா நிர்வாகி நிதியெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
இதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையும் அதுவும் ஒரு வெறும் கண் துடைப்பு தான் அப்படின்னு பார்க்கணுமா அல்லது எப்படி? இங்கே இன்னும் நம்ம நல்லா பார்க்கணும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எஸ்எஸ்எஃப், சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அவங்களோட வேலை என்ன நம்ம ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். விச் மீன்ஸ் ஒரு சம்பவம் நடந்துருச்சா அதுக்கப்புறம் அங்கே வர்றது AWPS, சைபர் கிரைம் இல்லையா, லைக் போலீஸ் ஸ்டேஷன், L&O, தென் க்ரைமு, அதுக்கப்புறம் வரும்போது CWC, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், இவங்கெல்லாம் இருக்காங்க. தட் இஸ் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ப்ராப்பராக லைக் ஜுடிஷியல் சிஸ்டம்குள்ளே எடுத்துகிட்டு போய் தண்டனை வாங்கி தர்றதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்காமல் தடுப்பதற்கு யார் இருக்கான்னு பார்க்கும்போது மெயினான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது தான் இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிட்ட கொடுக்கப்பட்டது. ஓகே, அதன் விளைவாக தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். பஸ்லையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு காமன் பிளேசஸ்லையாக இருக்கட்டும், அவங்க போய்ட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அட் த சேம் டைம் அங்கேயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ஃபியூச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு தனி லைக் நம்பரும் கொடுக்கப்படும், ஒரு டெஸ்க்கும் அமைக்கப்படும் அப்படின்னு. இப்போதைக்கு 100-1091 112 கால் பண்ணால் அவங்க இம்மீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஏற்கனவே அதான் ஒன்று வந்து போலீஸ் பேட்ரோல், இன்னொன்று பிங்க் பேட்ரோல், இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தாண்டி அவங்க மெயினாக சொன்ன, நம்ம முன்னாடிலாம் பேசியிருக்கோம் அந்த விஷயத்தை. என்னென்னா, ஒரு காமன் பிளேஸ் இருக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஹப்ஸா, இல்லை எந்த ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும், இல்லை பஸ் ஸ்டாப்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க கவனம் செலுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு இருள் சூழ்ந்த பகுதிகள், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள், இன்னொன்று இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க கவனம் செலுத்தணும்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதே தான் அந்த ஐஜி பவனேஸ்வரி மேம் அவங்க சொல்லும் போது சொல்லியிருந்த விஷயம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த ஹெட் லைக் எஸ்பி கிட்டையும் கமிஷனர் அவங்ககிட்டையும் நாங்கள் எங்கெல்லாம் ஜாஸ்தி குற்றம் நடந்திருக்கோம் அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். அங்கே இவங்களோட ஃபோர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஈஸியானா, இந்த எஸ்எஸ்எஃபோட வேலையே பப்ளிக்காக இருந்து எல்லாத்தையும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி யாராவது தப்பு செய்கிறாங்கன்னா இமீடியட்டாக அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பிடிச்சிட்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது. அது AWPSஓ மற்ற போலீஸோ யார்கிட்ட இருந்தாலும் ஒப்படைக்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு லைக் மெயினான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கேயாவது போலீஸாக நம்ம பார்க்குறோன்னா நம்மக்கிட்ட ஒரு பைக் டாக்குமெண்ட்ஸே வச்சுக்கோங்களேன், பைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்ம அந்த போலீஸை பார்த்து பயப்பட மாட்டோம் இல்லையா. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் குறைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பயம் வரும், இல்லை ரூட்டை மாற்ற சொல்லும், இருக்கா இல்லையா. இதோட எக்ஸாக்ட் இதுதான் அந்த எஸ்எஸ்எஃப்பை பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படணும் அப்படிங்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாளைக்கு முன்னாடி எங்களை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெண் வாய்ஸில் ஏதோ ஒரு வாய்ஸில் ஒரு பெண் போலீஸை அவுட்டோருக்கு வெளியில், அதாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வர வச்சு, பிரச்சனைன்னு சொல்லி வர வச்சு, அந்த வரவழைக்கப்பட்ட பெண் போலீஸை 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதாவது பாலியல் சீண்டல் தொல்லை. பார்த்துருப்பீங்க. அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அது, 3 பேர் சேர்ந்து பொதுவாக அந்த வழியாக ஒரு பொண்ணு போணுச்சுன்னா பண்ணலாம், பிளான் பண்ணி ஒரு பெண் போலீஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த பெண் போலீஸ்கிட்டே இவனுங்க எவ்வளோ தூரம் பாலியல் சீண்டல் பண்ணுறாங்கன்னா, இது என்ன அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி விஷயம்னா, தவறு செய்கிறவங்களுக்கு போலீஸ் இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நடந்த ஒரு விஷயம், பெண் போலீஸுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள முன்னாடி பார்த்தோன்னே ஐயோ எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சோன்னா ஐயோ எனக்கு மயக்க வருது, நான் குடிச்சிருந்தேன் அப்படிலாம் ட்ரை பண்ண ஆக்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே என்னென்னா, நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷனை எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். ஏன்னா இப்போ இதில் சொல்லும் போதே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 0 tolerance அப்படிங்கிறது மேண்டேட்டரி டுவர்ட்ஸ் விமன் அண்ட் சைல்டு ஹராஸ்மெண்ட் ஒன்று. இன்னொன்று, இந்தியாவிலே முதல் முறையாக இந்த எஸ்எஸ்எஃப் இது பண்ணும்போது 49 ட்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆட்கள் போக முடியாத இடத்துல கூட ட்ரான் கேமரா மூலியமாக வந்துட்டு என்னென்னு கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே ஸ்டில் லைக் எட் டு கம் தான், சாங்ஷன் ஆயிருக்கு, இன்னும் புழக்கத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு. இந்த சிவகங்கை விஷயத்தை எப்படிங்க, அதாவது பிளான் பண்ணி ஒரு பெண் போலீஸ் வர வச்சு பாலியல் சீண்டல் ஈடுபடுறாங்கல்ல, இவனுங்களை என்ன சொல்லுவீங்க? இந்த சிவகங்கை விஷயம் வந்து 2 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒருவர் வந்து ஒரு லாரி ஓட்டுறது இவங்களுக்கு பழக்கமானவர்னு சொல்லப்படுது, தட் இஸ் நண்பர்னு சொல்லப்படுது. ஓகே, அவங்க நண்பரை பார்க்க போனப்போ இன்னும் அவருடைய 2 நண்பர்கள் அந்த இடத்துல வந்து தான் இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அது 2 மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ பெண் போலீஸ்க்கு அப்போ நம்ம அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது 2 விஷயம். ஒன்று, இந்த பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம், சிங்கப்பெண் லைக் சிறப்பு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்றது ஒன்று. இன்னொன்று, அந்த இன்டர்னலாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸ், இது 2ம் ஒன்று சேரும் போது தான் இந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம குறைக்கலாம். அடுத்தது 0 ரேட் அப்படிங்கிறத நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஒரு அவேர்னஸோட நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. இந்த
பாலியல் வறட்சியோடு இருக்கக்கூடிய ஆண்கள் திருந்துறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிங்கப்பெண் அதிரடிப்படை முழு வீச்சில் செயல்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு, அந்த வீரியம் பத்தலை, அந்த செயல்பாடு பத்தலை அப்படிங்கிற ஆதங்கத்தோடு இன்னும் முழு வீச்சில் செயல்படணும், அதற்கு என்ன தேவையோ அந்த சட்ட விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.